கணியன் குழுமத்தின் சார்பாக மதிய வணக்கம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டேயோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக தண்ணீர் தினம், ஸோ சர்வதேச தண்ணீர் தினம் அல்லது உலக தண்ணீர் தினம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதியை சர்வதேச தண்ணீர் தினமாக அனுசரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உலகத்தில் நன்னீர் சதவீதம்ன்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அந்த நன்னீர் சதவீதத்தை மேம்படுத்தணும், நதிகளை பாதுகாக்கணும், தண்ணீரை சேமிக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக உலக தண்ணீர் தினம்ன்றது ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதன் மூலியமா நதிகளை தூர்வாரப்படுது. ஸோ போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் அரசு சார்பில் முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இடையோட செகண்ட் நியூஸ், தனியார் நிறுவனத்தின் அக்னிபான் ராக்கெட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த அக்னிபான் ராக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியன் கவர்மெண்ட் இப்போ விண்வெளித்துறையில தனியாரும் பங்கு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுபடி தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்களையும் விண்ணில் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. செயற்கைக்கோள்களையும் ராக்கெட்டுகளையும் விண்ணில் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுபடி எக்கச்சக்கமான தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் விண்வெளித்துறையில முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலியமா இந்தியா விண்வெளித்துறையில ஒரு தன்னிறைவு பெறும். ஸோ வரும் காலங்களில் இந்தியா விண்வெளித்துறையில ஒரு தனித்துவமான இடத்துக்கு போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுபடி ஏற்கனவே ஒரு சேட்டலைட் விண்ணில செலுத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு ராக்கெட்டோட உதவியோட செலுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் எஸ். ஓகே, விக்ரம் எஸ் என்ற ராக்கெட், விக்ரம் எஸ் என்ற ராக்கெட் முதல் தனியார் ராக்கெட்டா இருக்கும். ஓகே, ஸோ தனியார் ராக்கெட்டா இருக்கு. இதுதான் முதல்ல விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட, இந்தியா சார்பில் விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ரெண்டாவது ராக்கெட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அக்னிபான் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது ராக்கெட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்னிபான் சொல்றாங்க. ஸோ இது யார் தயாரிச்சா, எந்த நிறுவனம் தயாரிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னை ஐஐடியோட ஹெல்ப்போட அக்னிகுல் காஸ்மோசஸ். ஓகே, அக்னிகுல் காஸ்மோசஸ் என்ற நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சு. ஸோ இந்த நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னை இந்த நிறுவனத்தோட தலைமையிடமா இருக்கும், தலைமையிடமா கொண்டு செயல்படுது. ஸோ இது எங்க வச்சு விண்ணில் செலுத்தப்படுதுன்னு பார்க்கும்போது சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்துல ஸோ இதுக்காகவே தனியா பிரத்யேகமா ஒரு ஏவுதளம் வச்சிருப்பாங்க. ஸோ தனியார் ஏவுதளமா சொல்றாங்க. ஓகே, பிரத்யேகமா தனியா ஒரு ஏவுதளம் அமைச்சிருப்பாங்க, அதை தனியார் ஏவுதளம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது என்ன படின்னு பார்க்கும்போது ஒரு சிறிய ராக்கெட்டை விண்ணில் செலுத்துறதுக்கு இந்த தனியார் ஏவுதளத்தை பயன்படுத்துவாங்க. ஓகே, இது வரைக்கும் ஒரு பெரிய ஏவுதளத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதன்படி ஒரு சிறிய ஏவுதளம் இந்த முதல்ல இந்த அக்னிபான் என்ற ராக்கெட்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது மூலியமா தான் இந்த ராக்கெட்ன்றது விண்ணில் செலுத்தப்படுதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த விக்ரம் எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2022 விக்ரம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். முன்னாடி பார்த்த விக்ரம்ன்றது 2022 விண்ணில செலுத்தப்பட்டிருக்கும். இப்ப இந்த அக்னிபான் ராக்கெட்டோட மொத்த எடைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். 300 கிலோமீட்டர் வரைக்கும் 300 கிலோ வரைக்கும் எடை ஏற்றிட்டு போகும். ஓகே, மொத்தம் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும், 300 கிலோ எடை வரைக்கும் இது கொண்டு போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இன்னைக்கு லான்ச் ஆக வேண்டியது. ஸோ லான்ச்சை கொஞ்சம் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ இதை தயாரிச்ச நிறுவனம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடியோட இணைஞ்சு அக்னிகுல் காஸ்மோசஸ் என்ற நிறுவனம் தயாரிச்சிச்சு. இதோட தலைமையிடம் எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்னை, குறிப்பா சென்னையில எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்னையோட தரமணி இதோட தலைமையிடமா கொண்டு செயல்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட தனியார் ராக்கெட்டா எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விக்ரம் எஸ்ன்னு சொல்லிட்டு விக்ரம் எஸ் என்ற ராக்கெட் இருக்கு. எப்போ விண்ணில் செலுத்திருப்பாங்கன்னா 2022. இப்ப ரெண்டாவது ராக்கெட் இதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்னிபான்னு சொல்றாங்க. எங்க விண்ணில் செலுத்தப்படுதுன்னா ஸ்ரீஹரிகோட்டால வச்சு விண்ணில் செலுத்துறாங்க. ஸோ இது தனியார் அமைப்புல செலுத்தப்பட்ட இரண்டாவது ராக்கெட்டா இருக்கு. இது ஒரு சிறிய ராக்கெட். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில். ஸோ இன்னைக்கு டேயோட செகண்ட் நியூஸ். ஹைட்டியில் இருந்து
இந்தியர்களை மீட்க இந்திராவதி நடவடிக்கை தொடக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைத்தினா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹைத்தின்றது ஒரு கரீபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. ஓகே, கரீபியன் தீவு நாடு வந்து ஹைத்தி. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, அந்த பிரதமருக்கும் அதே சமயத்துல அந்த உள்நாட்டுல இருக்கக்கூடிய உள்நாட்டு அமைப்பினருக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த அமைப்புல என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை உள்நாட்டிலே ஒரு கலவரம் மாதிரி வந்திருக்கும். அந்த கலவரத்துல வந்து இந்தியர்கள் அந்த ஹைத்தின்ற நாட்டுல வந்து நிறைய பேர் இருக்காங்களாம். சோ அதனால அந்த இந்தியர்களை வந்து பாதுகாப்பா மீட்டு கொண்டு வரணும்ன்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் வந்து இந்த இந்திராவதின்ற திட்டம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஹைத்தியில வந்து இந்தியாவோட தூதரகம் சொல்லக்கூடிய, ஓகே, சோ இந்தியன் எம்பசின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியன் எம்பசி வந்து இந்த இடத்துல கிடையாது. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டொமினிகன் குடியரசுக்கு வந்து இவங்களை அழைச்சிடுவாங்க. ஓகே, ஹைத்தியில வந்து இந்தியாவோட எம்எஸ்சி கிடையாது. ஓகே, தூதரகம் சொல்லக்கூடியது ஹைத்தியில கிடையாது. அதனால டொமினிகன் குடியரசுல வந்து இவங்க அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தோட பேர் வந்து இந்திராவதின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து இந்திய அரசு வந்து செஞ்சிருக்கு. ஓகே, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை வந்து இந்திய அரசுன்றது மேற்கொண்டிருக்கு. ஸோ இது கிட்ட 2015 இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, 2015 இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ முதல்ல 2015 நேபாளல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுரும். எர்த்குவேக்ன்றது நேபாள் ஏற்பட்டிருக்கும். அந்த நேபாளல இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் இது பண்ணாங்க. ஸோ இது ஆபரேஷன் மைத்ரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆபரேஷன் மைத்ரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. நேபாளத்துல முதல்ல எர்த்குவேக் வந்திருக்கும். அந்த எர்த்குவேக்ல வந்து எக்கச்சக்கமான இந்தியர்கள் வந்து சிக்கியிருப்பாங்க. அவங்கள மீட்கிறதுக்காக மைத்ரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் மைத்ரின்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் மைத்ரின்னு சொல்ற ஒரு திட்டம் வந்து 2015 இந்திய அரசால் செய்யப்பட்டுச்சு. ஸோ ரெண்டாவது திட்டம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது திட்டம் ராகத். ஓகே, ராகத் திட்டம். ஸோ ஆபரேஷன் ராகத்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆபரேஷன் ராகத்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் 2015 தான். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏமன்ல வந்து ஏமன் அரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏமன் அரசுக்கும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுல வந்து அந்த போராட்டத்திலே எக்கச்சக்கமான இந்தியர்கள் வந்து ஏமன் நாட்டுல வந்து சிக்கியிருப்பாங்க. அவங்கள மீட்கிறதுக்காக இந்த ராகத்ன்ற திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆபரேஷன் ராகத். இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2015. முன்னாடி மைத்ரி பார்த்தோம், நேபாளத்தில் நடந்த எர்த்குவேக்காக, அதுல இருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு ஆபரேஷன் மைத்ரி 2015, ஆபரேஷன் ராகத் 2015. ஸோ அடுத்து மூணாவது எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2019 ஸோ வந்தே பாரத்ன்னு சொல்றாங்க. இது எந்த நாட்டு பிரச்சனைனா, இது வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கும். இந்த டைம்ல என்ன சம்பவம்னு பார்க்கும்போது, லாக்டவுன்ற விஷயம் வந்து முதல்ல வந்து இந்த உலக மக்களால கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ உலகத்திலேயே பொது முடக்கம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதுல லாக்டவுன்ல 2019. ஸோ அதனால உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்தியர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கான திட்டம், அவங்க எந்தெந்த பகுதிகளில் உலக நாடுகளில் எந்தெந்த பகுதிகளில் இந்தியர்கள் இருக்காங்களோ அவங்கள மீட்டு மறுபடியும் அவங்களோட தாய் நாடா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே கொண்டு வரதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த வந்தே பாரத்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விமானங்கள் மூலியமா மீட்டு கொண்டு வருவாங்க. விமானங்கள் மூலியமா வந்து மீட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் வந்து வந்தே பாரத்ன்னு சொல்றாங்க. ஸோ அதே சமயத்துல சமுத்திர சேது. ஓகே, சமுத்திர சேதுன்ற திட்டம், இதுவும் என்ன பண்றாங்கன்னா, இதுவும் லாக்டவுன் சமயத்துல கொண்டு வரப்பட்டதுதான். ஓகே, ஸோ வந்தே பாரத்ன்றது விமானம் மூலியமா மக்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. விமானங்கள் மூலியமா மக்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. இதே சமுத்திர சேதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கப்பல்கள் மூலியமா இந்தியர்களை வந்து வெளிநாடுகள்ல இருந்து, லாக்டவுன் சமயத்துல இந்தியர்களை வெளிநாட்டுல இருந்து கப்பல் மூலியமா வந்து மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதான் சமுத்திர சேது. என்ன பார்த்தோம், மைத்ரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் மைத்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேபாளத்துல எர்த்குவேக். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ராகத் பார்த்தோம், எங்கன்னா ஏமன் நாடுகள்ல. மூணாவது வந்தே பாரத், லாக்டவுன் சமயத்துல வெளிநாடுகள்ல தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக. நாலாவது வந்து சமுத்திர சேது, இதுவும் 2019. இது விமானம்னா இது கப்பல் வழியா மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்கள். அடுத்து பார்க்கும்போது வந்து 2021 தேவி சக்தி, ஆபரேஷன் தேவி சக்தின்னு சொல்றாங்க. சோ இது எங்கனா, தேவி சக்தின்றது எங்க நடத்தப்பட்டுச்சுன்னா ஆப்கான்ல. ஓகே, ஆப்கானிஸ்தான்ல தாலிபன்களுக்கும் அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசுக்கும் வந்து இடையில பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால அந்த ஆப்கானிஸ்தான்ல தாலிபன்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்தியர்களை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு உதவியா இருந்த திட்டம் வந்து தேவி சக்தி, ஆபரேஷன் தேவி சக்தின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆபரேஷன் தேவி சக்தின்னு சொல்றாங்க. ஸோ வந்து மைத்ரி பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து ராகத் பார்த்தோம். மூணாவது வந்தே பாரத் பார்த்தோம். நாலாவது சமுத்திர சேது பார்த்தோம்.
அஞ்சாவது வந்து தேவி சக்தி பார்த்தோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கும்போது 2023 ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து அஜய்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அஜய்ன்னு சொல்லுவாங்க, ஆபரேஷன் அஜய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷன் அஜய் எதுக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து இடையில வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுல இந்த இஸ்ரேலையும் பாலஸ்தீன்லயும் இந்தியர்கள் இருப்பாங்க. அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக வந்து மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த அஜய். ஓகே, ஸோ 2023. ஸோ ஊழால ஒரு ஊழால வந்து 2022 மட்டும் நம்ம பார்க்காம விட்டுருப்போம். ஓகே, 2022 ஆபரேஷன் கங்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆபரேஷன் கங்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷன் கங்கா எதுக்குன்னு பார்க்கும்போது ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துரும். ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும். இந்த போர்ல ரஷ்யாலையும் உக்ரைன்லயும் தங்கி இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் மற்றும் இந்தியர்களை மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த கங்கான்ற திட்டம். ரஷ்யால இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் மற்றும் இந்திய குடிமக்களை மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த கங்கான்ற திட்டம். சோ அடுத்து அதே 2022 காவேரின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், ஆபரேஷன் காவேரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆபரேஷன் காவேரின்னு சொல்லுவாங்க. சூடான் நாட்டுல வந்து நடந்துரும். சூடான்ல வந்து ஒரு உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். 2023 காவேரி சூடான் சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டுல உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அங்க அவங்களை மீட்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து ஆபரேஷன் காவேரின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து மைத்ரி பார்த்தோம், நேபாள இருந்து எர்த்குவேக் நடந்திருக்கு. ஸோ 2வது விஷயம் ராகத், 3வது வந்தே பாரத், ஸோ 4வது சமுத்திர சேது. இது 2 வந்து லாக்டவுன் சமயத்தில் நடந்துச்சு. ஸோ 5வது வந்து தேவி சக்தி தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான்ல. ஸோ 6வதா வந்து கங்கா ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ அதுக்கடுத்து 7வதா வந்து காவேரி சூடால் நடந்த உள்நாட்டு பிரச்சனை. ஸோ அதுக்கடுத்து ஆபரேஷன் அஜய். இது எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையா வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இந்திராவதி எந்த நாட்டுனா ஹைதி நாட்டோட இது. ஓகே, ஸோ இது மேக்சிமம் பெரும்பாலும் ஒரு ஆறுகள் பேரை வச்சுதான் வந்திருக்கும். ஓகே, காவிரியா இருக்கட்டும் சரி, இந்திராவதியா இருக்கட்டும் சரி, அதுக்கடுத்து கங்காவா இருக்கட்டும் சரி, மேக்சிமம் இது ஃபுல்லா கொஞ்சம் 6 பேர்களை வச்சு வருது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் தகவல்களை நிறுத்த வந்து மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கும். ஓகே, இதுல என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த இந்தியா பிரச்சாரம். இதோட கருத்துன்றது வளர்ச்சியடைந்த இந்தியா பிரச்சாரம். இந்த வளர்ச்சியடைந்த இந்தியா பிரச்சாரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில வந்து தேர்தல் ஆண்டா வந்து இந்த ஆண்டு இருக்கு. ஸோ தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்தே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஸோ அன்னையில இருந்தே தேர்தல் நடத்தை விதிமுறைன்றது இந்தியாவில வந்து அமலாயிருக்கும். தேர்தல் நடத்தை விதிமுறைன்றது இந்தியாவில அமலாயிருக்கும். ஸோ அதனால மத்திய அரசு அதோட சொந்த செலவுல, ஓகே, அரசு செலவுல வந்து ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அவங்களை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து ஸோ முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுல. ஓகே, ஸோ அரசு செலவுல ஸோ ஒரு கட்சிக்கு வந்து விளம்பர பிரச்சாரம்ன்றது பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவங்க வளர்ச்சி அடைந்த இந்திய பிரச்சாரம் சொல்லிட்டு ஒரு இதுல வந்து மத்திய தகவல் தொடர்பு மற்றும் விளம்பரத்துறை அமைச்சகம் வந்து இந்த வந்து முன்னெடுத்து நடத்தி இருக்கும். இதுபடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசு செஞ்ச அவங்களோட சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிற விதமா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து தடுத்து நிப்பாட்டுங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இனிமேல் வந்து நீங்க அனுப்பக்கூடாது. ஸோ இந்தியாவில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மத்திய அரசு அதோட அரசு சார்பில் வந்து எந்த விளம்பரத்தையும் வந்து ஒரு கட்சிக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த விஷயம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை மூலியமா வந்து அமலுக்கு வந்திருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது நீங்க தெருக்கல்ல இருக்கும்போது அரசியல் கட்சி தலைவர்களோட சிலைன்றது மூடப்பட்டிருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க மூலியமாவும் வந்து அவங்களும் இந்த ஓட் பேங்க்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்கன்னு சொல்றது முதல் விஷயம். ஸோ அடுத்து வந்து தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் வந்து கிழிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது, போக்குவரத்துக்கும் எந்தவித இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்றது போட்டிருக்கும். ஸோ இதை வந்து மீறப்பட்டுச்சுன்னா அவங்க எந்த வேட்பாளர்களோ அந்த வேட்பாளர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஸோ மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான
பிரச்சாரங்களுக்கு அவங்க சொந்த வாகனங்கள் தான் பயன்படுத்தணும். ஓகே, சொந்த வாகனங்கள் தான் பயன்படுத்தணும், வேற எந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது, அரசு சார்ந்த வாகனங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றது வந்து முக்கிய நோக்கமா வந்து பார்க்கப்படும். ஸோ இதான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் வந்து அரசு சார்பில் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பக்கூடாது, அது வந்து கட்சி சார்பில் இனிமேல் விஷயமா இருக்கணும், இனிமேல் மத்திய அரசு வந்து இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நியூஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ உலகத்துல தண்ணீர் தேவையை முக்கியத்துவப்படுத்தி இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. ஸோ தண்ணீர் சேமிக்கும் பழக்கத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்காக உலக தண்ணீர் தினம் வந்து கொண்டாடப்படுது. தனியார் நிறுவனத்துல அக்னிபான் என்ற ராக்கெட், இது வந்து தனியார் நிறுவனத்தால ஏவப்படக்கூடிய, இந்தியாவில் ஏவப்படக்கூடிய இரண்டாவது ராக்கெட்டா பார்க்கப்படுது. முதல் ராக்கெட் விக்ரம் எஸ். இதன் மூலியமா வந்து விண்வெளித்துறையில வந்து தனியார் முதலீடுன்றது அதிகமாகுது. ஸோ இதன் மூலியமா இந்தியாவோட பொருளாதாரம் மேலும் முன்னேறலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹைத்தில இருந்து இந்தியர்களை மீட்க இந்திராவதின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கு. ஸோ 2015 இருந்து பல்வேறு உலக நாடுகள்ல சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்க பல்வேறு திட்டங்கள் வந்து இந்திய அரசு சார்பில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைத்தில இருந்து மீட்க, ஹைத்தில இருந்து எந்த பகுதி கொண்டு போவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டொமினிக்கன் குடியரசுக்கு வந்து அழைத்து வருவாங்க. ஓகே, ஹைத்தில வந்து இந்திய தூதரகம் இருக்காது, அதனால டொமினிக்கன் குடியரசுல வந்து இந்திய தூதரகம் இருக்கும், அங்க வந்து அவங்களை அழைச்சிட்டு வருது. இந்த திட்டத்தோட பேர் வந்து இந்திராவதி திட்டம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒரு அரசு வந்து அதோட சொந்த செலவுல, ஓகே, தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதோட சொந்த செலவுல அதற்கு விளம்பரம் பண்ணக்கூடாது, அவங்க பண்ண சாதனைகளை தெரிவிக்க கூடாது. ஸோ அதன் மூலியமா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இந்திய பிரச்சாரம், ஓகே, வளர்ச்சி அடைந்த இந்திய பிரச்சாரம்ன்ற ஒரு இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமா குறுஞ்செய்திகளை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கும். ஸோ தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்களை வந்து பரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கும். ஸோ இதான் எனக்கு டேவோட கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.